இன்றைக்கி நாம் பார்க்குறது டபுள் பீன்ஸோட பயன்கள். இது கொஞ்சம் அதாவது மொச்சை அதை மாதிரி தான் இருக்கும் பார்த்தா உருவம். அந்த உள்ளே இருக்க விதைகளை பார்த்தோம்னா சிறுநீரகத்தை ஒத்து இருக்கும், கொஞ்சம் நீள் வடிவமாக. இது நம்ம எல்லா இடங்கள்லையுமே இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்க ஆரம்பிக்குது 10-20 வருஷமாக. இதில் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மருத்துவ பலன் பார்த்தோம்னா கர்ப்பவதிகள் சேர்த்துக்கலாம் வாரம் 2 நாள். ஏன்னா டிஎன்ஏ உருவாக்கத்துக்கு, குழந்தை பிறப்பு அந்த செல்கள் உருவாக்கத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இதில் புரதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது. அதனால் அதை நல்லா கரைச்சி வரத்துக்கு தண்ணீர், இது சாப்பிட்டிங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் கூட குடிச்சுக்கணும். உடலை நல்லா சுத்தமாக, அதாவது தேவையற்ற பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய பண்பு இந்த டபுள் பீன்ஸில் இருக்குது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாரம் 2 முறை இது போல் ஃப்ரெஷ் பருப்புகள் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் கிடைக்கும். உலர் கொட்டைகளாக உங்களுக்கு 365 நாளுமே கிடைக்கும். வாரம் 2 முறை ஒரு கைப்பிடி உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் இதை சமைச்சு சாப்பிடும்போது உடல் எடை குறையும். ஏன்னா அதில் ஃபைபர் நிறையா இருக்கிறதால உங்களுக்கு பசியை தூண்டாது. எப்பயுமே ஒரு உணவை பார்த்தா உங்களுக்கு டெம்ப்ட் வராது. டபுள் பீன்ஸ் உலர் கொட்டைகளாகவும் கிடைக்கிது. இதை 10-12 மணி நேரம் ஊற வச்சு இதே போல் சிஸ்டத்துலேயும் செய்யலாம். குக்கரில் வேக வைக்கும்போது நல்ல டைஜஷன் நமக்கு ஆகும். இப்போ சிம்பிளாக பாரம்பரிய மெத்தடில் கிரேவி பார்க்கலாம். டீயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு 20 சிறு வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். கலர் கொடுக்கறதுக்காக பேடிகா மிளகாய் நான் 4 போடுறேன், காஷ்மீரி மிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 1/2 சுருள் பட்டை. நல்லா வதங்கி வந்துருச்சு. 4 மிளகாய் போட்டுக்கிறேன். அதுவும் 2 வதக்கணுன்னா பெரிய தக்காளியாக 2 தக்காளி. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த அளவு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆற வச்சு நைஸ் விழுதாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து தாளித்து வருது. பெரிய வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி வெங்காயம் பொடுசாக நறுக்கி போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம், இதில் காரம் வராது. இஞ்சி பூண்டு விழுது, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் தட்டி போட்டிருக்கேன். 3 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி. அது பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த டபுள் பீன்ஸ் 2 கைப்பிடி போடுறேன். 6 பேர் சாப்பிட்றதுக்கே 2 கைப்பிடி தான் போடுறேன். ஏன்னா அவ்வளோ ஃபைபர் புரதம் இருக்குது. அரைச்ச விழுதை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி கலந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கிறோம். உங்களோட இந்த கன்சிஸ்டன்சி ஒரு தயிரை கடைஞ்சோன்னா எப்படி இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா கலக்கி விட்டு 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முளைக்கும் விட வேண்டாம், சிம்மிலையும் வைக்க வேண்டியதில்லை. 1 விசில் விட்டால் போதும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது நான் இன்னும் சுண்ட வைக்கணும்னு தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கெட்டியாகணுன்னா இன்னொரு 2 நிமிஷம் சுண்ட வைக்கலாம். இப்போ மல்லி இலை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைங்க. நான் கொஞ்சம் பார்க்குறேன் உப்பு பத்தலை, உப்பு மட்டும் நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அப்படியே எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். ஒரு முறை இந்த கிரேவி செய்து பாருங்கள். அதை பட்டை சோம்பு போடாமல் இப்படி செஞ்சிங்கன்னா அதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பட்டை சோம்பு போட்டோன்னா, கிராம்பு போட்டோன்னா டிஃபனுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு 2 விதமாக செய்துக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.